பிரகலாதன் மகாவிஷ்ணுவின் மிகச்சிறந்த பக்தராக விளங்கினார். பகவானின் 4வது அவதாரமான நரசிம்ம அவதாரம் வெளிப்படுவதற்கு அவர் முக்கிய காரணமாக இருந்தார். பிரகலாதனின் பேரன் இந்திரசேனன். அவர் விரோசனனின் மகன். இந்திரசேனன் ஒரு வலிமை மிக்க சக்கரவர்த்தி. பரந்த பேரரசை ஆட்சி செய்த அவர் திறமையான அரசராகவும் நல்லாட்சியால் மக்களின் பாராட்டை பெற்றவராகவும் இருந்தார். ஆனால் காலப்போக்கில் தனது அபார வலிமை மற்றும் அதிகாரத்தின் காரணமாக அகங்காரம் கொண்டவராக மாறினார். அகங்காரமும் அதிகார ஆசையும் அதிகரித்ததால் அவர் சொர்க்கலோகத்திற்கு சென்று இந்திர பதவியை வலுக்கட்டாயமாக கைப்பற்றினார். மேலும் தேவர்களின் தாயான அதித்தியின் ஆபரணங்களை பறித்து கொண்டார். இதனால் அதித்தி மிகவும் வருத்தமடைந்தார். இந்திரன் தனது பதவியை இழந்ததால் தேவர்கள் அனைவரும் நாடு கடத்தப்பட்டவர்களைப் போல துன்புற்று வாழ வேண்டிய நிலை ஏற்பட்டது. அந்த சமயத்தில் மகரிஷி கஷ்யபர் அங்கு வந்து சேர்ந்து தேவர்களுக்கும் அதித்திக்கும் பயோவிரதம் அனுஷ்டிக்குமாறு அறிவுரை வழங்கினார். அதன் பலனாக மகரிஷி கஷ்யப்பருக்கும் தேவமாதா அதித்திக்கும் வாமனராக மகாவிஷ்ணு அவதரித்தார். அதே நேரத்தில் இந்திரசேனன் ஒரு மகா யாகத்தை நடத்தி கொண்டிருந்தார். இதை அறிந்த தேவர்கள் வாமனரை அந்த யாகசாலைக்கு செல்லுமாறு வேண்டினார்கள். 7 வயது சிறுவனாக தோன்றிய வாமனரின் தெய்வீக ஒளியை கண்ட இந்திரசேனன் அவரை நேரில் வரவேற்று மரியாதையுடன் ஆசனமளித்தார். எங்கள் நாட்டிற்கு எங்கள் அரண்மனையை தேடி வந்ததற்கான காரணத்தை நாங்கள் தெரிந்து கொள்ளலாமா? மகாபலி, எனக்கு என்னுடைய காலடி அளவில் 3 அடி நிலம் வேண்டும். அவ்வளவுதானா? பின்னர் வாமனர் தனக்கு 3 அடிகள் அளவுள்ள நிலத்தை தானமாக வழங்குமாறு கேட்டார். இவ்வளவு சிறிய கோரிக்கையை கேட்ட மன்னன் ஆச்சரியமடைந்தாலும் உடனே அதனை வழங்க சம்மதித்தார். அந்த வேளையில் இந்திரசேனனின் குருவான சுக்கராச்சாரியார் இந்த வேண்டுகோளின் பின்னால் உள்ள தெய்வீக நோக்கத்தை உணர்ந்து மன்னனை எச்சரித்தார். சக்கரவர்த்தி என்ற மமதையா இல்லை மடமையா? இருந்தும் இவனை ரட்சிப்பது எனது கடமை. அந்த சிறுவன் வேறு யாரும் அல்ல, மகாவிஷ்ணுவே என்றும் நிலதானம் வழங்க வேண்டாம் என்றும் அறிவுறுத்தினாள். ஆனால் இந்திரசேனன் தனது குருவின் ஆலோசனையை ஏற்கவில்லை. வாமனரிடம் நிலத்தை அளந்து எடுத்துக் கொள்ளுமாறு கூறினார். உடனே வாமனர் விஸ்வரூபம் எடுத்து திரிவிக்கிரமாக உயர்ந்தார். முதல் அடியால் பூமியையும் 2வது அடியால் தேவலோகத்தையும் அளந்தார். பின்னர் 3வது அடியை எங்கு வைக்க வேண்டும் என்று இந்திரசேனனிடம் கேட்டார். அப்பொழுது மன்னன் பணிவுடன் தலைவணங்கி தனது தலையே 3வது அடிக்கான இடமாக அர்ப்பணித்தார். வாமனர் தனது திருவடியை மன்னரின் தலையில் வைத்தார். மன்னரின் வாக்கு தத்தத்தையும் பணிவையும் பக்தியையும் கண்டு மகிழ்ந்த பகவான் அவருக்கு சுதல லோகத்தை ஆட்சி செய்யும் வரத்தை அளித்தார். மேலும் தாமே அவரது காவலனாக இருந்து பாதுகாப்பதாகவும் அருளினார். இந்திரசேனர் பின்னர் மகாபலி அல்லது பாலி சக்கரவர்த்தி என்ற பெயரால் புகழ் பெற்றார். இன்றும் மகாபலி சுதல லோகத்தில் மகாவிஷ்ணுவின் அருளும் பாதுகாப்பும் பெற்று வாழ்ந்து வருகிறார் என்று நம்பப்படுகிறது.